ஆமா, நீங்க எழுதின அந்த சீமான் கட்டுரை வாசி ரொம்ப சரியா இருந்துச்சு. சீமானை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், அவரை இப்ப நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சீமானை புரிந்து கொள்வது எப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்க. ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், பிழை இல்லாத மனிதன், முரண்பாடு இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அப்ப அரசியல் காலத்துல ஒருத்தர் வந்து நமக்கு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இனம் சார்பா இல்ல வந்து மொழி சார்பா ஒரு ஒரு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு சில குற்றங்களை பிழைகளை ஒதுக்கி வச்சிருங்க, சேர்க்க வேண்டியது மீதி ஆதரிச்சுட்டு பின்னாடி போகும். அதனால பலன் விளையுதா பாருங்க. இப்ப நான் பாக்குறப்ப பலன் விளையுது. சீமானை வந்து நம்ம இந்த அடிப்படையில தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சு நினைக்கிறேன். அது நம்ம சீமான் அவர்களை வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். போறது வந்து சரியான பயணம் நினைக்கிறேன். சரியான பயணம். எவ்வளவு ஆதரிக்கணுமோ அதை ஆதரிச்சு நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். நம்ம தமிழர்களுக்கு இதான் வாய்ப்பு. சில விதயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அது ஒரு தனி மனிதனா வீட்டுக்குள்ள உட்காந்து பாக்குறதுக்கும் அரசியல் களத்துல இருந்து இயங்குறப்ப பாக்குறப்போ சில வந்து சிலர் நமக்கு பிடிக்காது. சில அரசியல்வாதியை நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா அவர் போய் கட்டிப்பிடிச்சு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அது பொது நாகரிகம், சபை நாகரிகம், அரசியல் காரணங்களும் இருக்கும். அதை போய் ஒவ்வொன்றா கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்து கூடாது. நம்பரையா நம்பலையா அவ்வளவுதான். நம்புறேன்னு சொல்லிட்டாக்க நம்பி பேசாம போய்கிட்டே அமைதியா. சில தவறுகள் உனக்கு படும், வர்றப்ப அதை சுட்டி காமிச்சிட்டு ஐயா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப நம்ம எவ்வளவெல்லாம் வந்து இழந்திருக்கிறோம், எவ்வளவெல்லாம் மீட்க வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கு எத்தனை காலம் பயணிக்க வேண்டியது. இப்ப அதெல்லாம் இப்ப சீமான் எடுக்கிற நிலைப்பாடு அருமையான நிலைப்பாடு. நான் கூட்டணி போக மாட்டேன். கூட்டணியை போய் வச்சுக்கிட்டு 5 சீட்டு 10 சீட்டுன்னு வாங்கிட்டு நான் வந்து ஏன் அரசியலை பண்ணிட்டு போறது இல்லை. இது மிகப்பெரிய படிப்பினை ஏற்பட வேண்டியது, நீண்டகால பயணம். ஆமா, என் சூழலே தமிழ் இல்லை, எனக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள், அடிதடி சண்டைகள். இது ஒரு நாள்ல எல்லாம் எந்திரிச்சு அமைதியா எல்லாம் ஒன்னாவாங்கன்னா வராது. சாதியா பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு கிடக்குது. இதையெல்லாம் சேர்த்து செப்பனிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க.